ஷோர் மேடம், அது எல்லாம் குவாலிட்டி மேடம். 1.5 லட்ச ரூபா போன முன்னாள் ஒரு கஸ்டமர் எடுத்துருக்கோம். வேணும்ல அமௌண்ட் வேணும்ல. நீ உங்கள் பட்ஜெட்லேயே பாருங்க. இது ஃபுல்லாக ஃபாஸ்ட் மூவிங். இல்லை 4K 8K வரையும் சப்போர்ட் ஆகும். இப்போ வரேன் சார், நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ குடோன் வரைக்கும் போய்ட்டு பக்கத்தில் இருக்கோம், கொஞ்சம் பார்த்துங்க. யாராவது வந்தால் சொல்லுங்கள். வந்தால் பேசி கம்மி பண்ணுங்கண்ணா. இந்த டிவி உங்களுக்கு ஐடியா என்னவா பண்ணி வச்சிருக்கீங்க? நான் என்ன பண்ணேன் என்ன சார் டிவி உடச்சி வச்சிருக்கீங்க? டிவி உடைச்சிருக்கா சார்? என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க? டிவி உடச்சி வச்சிருக்கீங்க? என்ன சத்தம் போட்டு பேசுறீங்க? ஏங்க 1.5 லட்ச ரூபாய் டிவினா இருக்கு, நான் என்னங்க பண்றது? நீங்க ஓட்டு உடைச்சீங்க. ரிமோட் நீங்க உடைச்சிட்டு ஏன் சொல்றீங்க? உடைச்சிட்டீங்க நீங்க சொல்றீங்க சார், நான் உடைக்கல. நான் இங்க பாத்துட்டு சத்தியமா நான் உடைக்கல சார். டனால் வர குரல் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன் வாங்கடாங்க. சட்டை கட்டி டவுசர் கட்டி உட்கார வச்சு கேக்குறே நீ. அந்த பேரே கட்டிங்க. எனக்கு ஆரம்பிச்சா செய்யும் என்ன செய்ய சொல்றீங்க? குத்துன்னு குத்தலாம் வாடா. விடு யாரு பண்றீங்க? சார் ஓனர் சார், ஓனரே அவனாரு மைய கூட தூக்கிட்டு வரேன். போடா. गाइस நம்ம டி நகர் அப்போலோ ஸ்மார்ட் டிவி ஆஃபர் தான் பார்க்க போறோம். ப்ரோ சொல்லுங்க சார். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 24 ல இருந்து 100 இன்ச்சஸ் வரைக்கும் டிவி இருக்கு சார். 24 இன்ச் டிவி பாத்தீங்கன்னா 4500 வருது. 32 இன்ச் பாத்தீங்கன்னா நார்மல் டிவி உங்களுக்கு 7500 வருது. ஸ்டார்டிங் பிரைஸ் சார் 24 இன்ச் டிவி வந்து உங்களுக்கு 4500 ரூபாய் தான் சார். 4500 ல இருந்து இருக்கா? சூப்பர் ஆஃபருங்க. ஸ்மார்ட் டிவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 32 இன்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் ஸ்மார்ட் டிவி வருது சார். அது கூட உங்களுக்கு ஸ்பீக்கர் 1 ஸ்டெபிலைசர் கொடுத்துட்டு இருக்கோம் சார். அது கூட காம்போ கொடுக்குறீங்க? ஆமா சார், காம்போ. ஓகே சூப்பர். 10500 தான் சார். அது மட்டும் இல்லாம 43 இன்ச்சஸ் லேட்டஸ்ட் ஸ்மார்ட் டிவி 17,000 கொடுத்துட்டாங்க. அது கூடவே ஸ்டெபிலைசர் வால் மவுண்ட் 40 வைட் மைக் ஸ்பீக்கர் கொடுத்துட்டாங்க. 50 இன்ச்சஸ் டிவிக்கு பாத்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் வால் மவுண்ட் ஓடிஜி கொடுத்துட்டாங்க. இவங்க 55 இன்ச்சஸ்க்கு மேல நீங்க டிவி வாங்கினா ஸ்டெபிலைசர் வால் மவுண்ட் அது மட்டும் இல்லாம 10,000 ரூபாய் மதிப்புள்ள சைக்கிள் எர்குலோசர் பிராண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட நீங்க டிவி வாங்கினா உங்கள்ட்ட ஃபுல் அமௌண்ட் கட்டி பே பண்ண எந்த அவசியமும் இல்ல. இவங்க இஎம்ஐ ஆப்ஷன் வச்சிருக்காங்க. வெறும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் இருந்தாலே போதும் 100 இன்ச்சஸ் வரை நீங்க டிவி வாங்கிக்கலாம். எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா டி நகர் பஸ் டிப்போ பக்கத்துலயே இருக்கு. நம்ம ஷாப்போட லொகேஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். டீடைல் டிஸ்ப்ளேல இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபார் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கங்க. ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறோம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கான்செப்டோட தான் வந்திருக்கோம். அது இல்லாமல் இது எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தா ஒரு டிவி ஷோரூம் தான் வந்திருக்கோம். டிவி ஷோரூமில் ஒரு ப்ராங்க் பண்ண சொல்லி நம்ம பிரதர் நம்மளை கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. நம்மளும் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தாண்டி வந்து ஒரு சம்பவம் பண்ணுறதா. இப்போ இந்த டிவியில் தான் நம்ம வந்து ஒரு ட்விஸ்டே வச்சுருக்கோம். இதுதான் நம்ம வந்து கண்டென்ட் பண்ண போகிறோம். நல்ல கஸ்டமர் போனால் எப்படி இருக்கும். டிவி எடுத்துருக்கோம். 50 இன்ச்சு என்ன ரேட் வருது? இது வந்து 35. உங்களுக்கு உள்ள பார்த்து பண்ணிக்கலாம் சார். சாம்சங் எல்இடி இந்த மாதிரி இல்லை இது எல்லாமே வந்து ஏஇ பிராண்டு தான், அப்போலோ பிராண்டு. இது எல்லாமே இப்போ இது ஃபாஸ்ட் மூவிங் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இது 65. இது கொஞ்சம் காஸ்ட்லி ரேட்டு. இது 1.5 லட்சம் வரும். இது 1.5 லட்சம் நல்லா இருக்கும் சார். இது ஃபுல்லாக ஃபாஸ்ட் மூவிங். இல்லை 4K 8K வரையும் சப்போர்ட் ஆகும். 65 இன்ச்சு டிவி. ப்ரைஸ் வந்து 1,50,000 ஆகுது. இல்லை அவ்வளோ பட்ஜெட் கொஞ்சம் இல்லை அதுக்கு காஸ்ட்லி, குவாலிட்டி நல்லா பவராக இருக்கும். அதாவது தேட்டரில் பார்க்குற அந்த ஃபீல் கிடைக்கும். 8K வரையும் சப்போர்ட் ஆகும். ப்ளஸ் வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எல்லாமே வந்துடும். நான் அவ்வளோ கொண்டு வரல, இதே பார்த்துக்கிறேன். பையன் விருப்பம் பாரு சார், நமக்கு என்ன இருக்கு பையன் பாரு. இது அப்படின்னா இது 1.5 லட்சமே நல்லா. ஏன்னா பெட்ரூம் இப்போ ஹாலில் வச்சு பெட்ரூம் போட்டுருக்கோம். ஹாலுக்கு போடலாம் அப்படின்னு தான் சொல்லலாம், ஐடியா தான். கேளுங்க சார், ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. சொன்னீங்கன்னா என்ன ரேட் அப்படின்னு. இது வந்து சார் ஏஐ மாடல் சார். ஏஐ அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியல, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஷோர் மேடம், அது எல்லாம் குவாலிட்டி மேடம். 1.5 லட்ச ரூபா போன முன்னாள் ஒரு கஸ்டமர் எடுத்துருக்கோம். வேணும்ல அமௌண்ட் வேணும்ல. நீ உங்கள் பட்ஜெட்லேயே பாருங்க. பிரவீன் என்ன மாடல் சொன்னீங்க? 65 இன்ச் டிவி ஏஐ மாடல், ஏஐ கம்பெனி. பிரவீன் 65 மாடலாடா.
சார் அது கஸ்டமர் பார்த்துட்டு சார் இது வரேன் சார். மேடம் நான் பார்த்துட்டு இருந்தேன் குடோன் போயிட்டு பக்கத்தில் கொஞ்சம் பார்த்துங்க. யாராவது வந்தால் சொல்லுங்க நான் வந்துடுறேன். சரி. A few minutes later. अरे बलराम नायडू तो टीवी को देखो, इसका बलराम है वैसे. हाँ मेरा टीवी से कौन सा टीवी है? ठीक है और टी नगर ब्रांच है. हाँ ठीक है भाई. हाँ अच्छा அதுமா பாரு சொல்லுங்க சார்ட்ட பேசி நாங்கள் கம்பெனி ஓனருக்கு வந்துடுவாரு. நீங்கள் பாருங்க பேசி கம்பெனிங்க. இந்த டிவி உங்களுக்கு ஐடியா என்னமா பண்ணி வச்சிருக்கீங்க? நான் என்ன பண்ணேன் டிவி உடச்சு வச்சிருக்கீங்க. என்னடி இது 1.5 லட்சம் டிவி உங்க நம்பிதான் விட்டு போன நான் உடைச்சேனா? யாருமா இங்க இருக்கு? நீங்க மட்டும் தான் இருந்தீங்க. இன்னும் எதுக்கு இப்ப உடச்சிங்க இந்த டிவியா? ஓனர் வந்து அவ்வளவுதாங்க வச்சிருவாங்க ரேட்டு. வேலை போட எதுக்கு உடச்சிங்க டிவியா? உங்க நம்பிதானே விட்டு போன எருமாறு பண்ணிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா பேச சொல்லிட்டேன். என்ன ஒழுங்கா பேச? அங்க போவே இல்ல. நான் உங்க நம்பிதான் விட்டு போன டிவி உடச்சு ஓனர் திட்டுவாங்க. உடைச்சு சொன்னேன்னு வெச்சுக்கோ. आप बोलिए ना सर. हाँ इसका मतलब सर. हाँ हाँ अच्छा நீ என்ன வாங்கி போடுற? நீ வாங்கினா நீ தான் போடுறா. நான் வாங்கினா நீ பாதிக்கு அனுப்பிச்சுடு ஜிபேல அனுப்பிச்சுடு. நான் सर பையன் படித்ததுன்னு போதும்டா. हाँ படித்ததுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்றான். ஏன்னா அவன் பாதி போடுவான் நான் பாதி போடுவேன். பட்ஜெட்டு 40,000. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல என்ன சார் எப்படி டிவி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன சார் சொல்லுங்க சார். என்ன சார் டிவி உடச்சு வச்சிருக்கீங்க? டிவி உடைச்சிருக்கா? என்ன சார் விளையாடுறீங்களா? சார் என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க? டிவி உடச்சு வச்சிருக்கீங்க என்ன சத்தம் போட்டு பேசுறீங்க? சார் எது சார் டிவி உடச்சீங்க? ஓனர் பிரச்சனை ஆயிடுச்சா? 1.5 லட்சம் சார் டிவி. எடி சத்தம் போடுறீங்க? ஏன் சார் உடச்சீங்க? அவங்க நம்பிக்கை விட்டு போனானே. யார் பார்த்து உடைச்சிருக்கீங்க? நீங்க உங்க யாருமே இல்லைங்க தெரியுமா? எனக்கு யார் சொல்றீங்க? நான் உடைச்சிருக்கீங்க. நான் விளையாடுறீங்களா? சார் எது சார் 1.5 லட்சம் சார் வேற விட்டு தூக்கிடுவாங்க ஓனர். என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க சார்? எது சார் அடிச்சீங்க? பைத்தியம் வச்சிருக்க? எது சார் உடச்சீங்க? இல்ல நீ பைத்தியமா நான் பைத்தியமா? பைத்தியம் மாதிரி தெரியுதா? உடச்சேன்றா சார் இந்த டிவி நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் சார். அங்க உடைச்சிட்டு இந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ எங்க இருந்த? தம்பி உடைச்சிட்டு சொல்லேன்னு வச்சுக்க. நான் எங்க உடைச்சேன்? இங்கதான் பாத்துட்டு இருக்கேன். விட்டு போனானே. ஏங்க 1.5 லட்சம் ரூபாய் டிவினா அதுக்கு நான் என்னங்க பண்றது? ஓட்டு உடைச்சிங்களா? உடைக்கிறேன். ரிமோட் இருந்தா நீங்க உடைச்சிட்டு ஏன் சொல்றீங்க? உடைச்சிட்டீங்க நீங்க சொல்றீங்க சார். நான் உடைக்கல. நான் இங்க பாத்துட்டு இருக்கேன். சத்தியமா நான் உடைக்கல. நான் இங்கதான் பாத்துட்டு இருக்கேன். இது என்னதுன்னா கீழே உடைஞ்சிருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் காசு வச்சிருந்தீங்களா டிவி வாங்க? நீ எங்க இருந்த? ஏய் தம்பி காமிக்க வைப்ப செல்லவ காமிக்கவா நானு? செல்லுல என்ன எப்படி உடைச்சேன்னு காமிக்கணுமா? உடைச்சேன் நான் உடைச்சிட்டேனே. சரி காமிங்க. எப்படியே கேமரா வேலையா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உள்ள வந்து உடைச்சீங்களா? உடைச்சீங்க. உனக்கு உங்களுக்கு ஏதாவது சண்டை வந்துச்சா? யார் தான் உடச்சு? நீங்க உடச்சிருந்தீங்க. என்ன விளையாடுறியா? எங்க இருக்கீங்க? இந்த பைத்தியமா? என்ன நீ யாரு? என்னது? இல்ல நீ யாருன்னு கேட்டேன். அதுதான் கஷ்டமா பேசியிருந்தாரு. இப்ப நீ வந்திருக்க? ஓனர் சார் அவரு சார் டிவி விட்டு போனேன் சார். குடோனுக்கு போயிட்டு அதுல வந்து உடச்சிட்டாரு சார். என்ன உடச்சேன்னு பண்றேன்? விளையாட்டா? விளையாடுறீங்களா? என்ன பாக்குற? அப்படி பார்த்தா என்ன பண்ற? சார் ஏன் சார் டிவி உடச்சிங்க? டிவியை எதுக்காக உடைச்சீங்க? எதுக்காக உடச்சேன்? பைத்தியம் என்ன பார்த்தா பைத்தியம் வருது. மென்டல் மாதிரி தெரியுது. அது எனக்கு இப்ப பிடிக்கும். அவ்வளவுதான். என்ன நினைச்சீங்க சார் நான் டிவி 1.5 லட்சம் ரூபாய் டிவி அறிவில்ல அவர் என்ன பேசிட்டு இருக்காரு? சார் எது சார் உடச்சிங்க டிவியா? விளையாடுறியா? விளையாடுறதுக்கு சும்மா இந்த மாதிரி சவுண்ட் விடுறாள் வச்சுக்காது. யாருக்கு சவுண்ட் விடுற? சார் சவுண்ட் இல்ல. டிவி பார்க்க வந்தீங்களா உடைக்க வந்தீங்களா? எனக்கு நான் ரோடு விளையாடுற சின்ன வயலானு
எத்தனை வயசு கேரட் பாய் மாதிரி இருக்கு வயசு. அவெல்லாம் மரியாதை கேட்டோம். என்ன நினைச்சிட்டு நீ? சார் யாரை பத்தி பேசுற? நீங்களா சார் நான் உங்களை பார்த்தா சார் பேசிட்டு இருக்கேன். எனக்கு மார்க்கெட் நினைச்சீங்களா சார்? நான் எங்க பாருங்க என்ன பண்ற நீ இப்போ? என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? சார் டிவியே உன்னால என்ன பண்ண முடியும்? போ சட்டை கட்டி டவுசர் கட்டி உட்கார வச்சு செஞ்சுற நீ பாக்குற நீ செய் செய் அந்த பேரே கட்டுறீங்க. எனக்கு ஆக முடியல. செய் செய்யும் செய்யும் என்ன செய்ய சொல்லுங்க. குத்துன்னு குத்தலாம் வாடா. டிவி கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்டாங்க சார். 30,000 5000 கேட்டா கொடுக்க முடியாது சொன்னா சார். இது போட்டு உடஞ்சுட்டாங்க சார். ஏய் நான் 30,000 டிவியை என்ன எப்படா 5,000 கேட்டேன்? எப்படா கேட்டேன்? பொய் சொன்ன நினைச்சுக்க, அரஞ்சு நினைச்சுக்காமா. 1.5 லட்சம் டிவி என்ன விளையாடுறீங்களா? நான் என்ன பண்ணுவேன்? ஏய் மரியாதை கட்டுடா. என்ன பில்லு? பில்ல நான் எதுக்கு தரணும்? என்ன விளையாடுறீங்களா? போட்டு விளையாடிட்டு இருக்க முடியும். ஆமா விளையாண்டுட்டு இருக்கீங்க. தம்பி இங்க பாரு. இங்க என்னடா நடக்குது? நீ போயிட்டு இந்த லேடி வந்து 30,000 ரூபாய் டிவியை வந்து 5,000 கேட்டிருக்காங்க. அது கொடுக்கணும்னு சொல்லிட்டு டிவி போட்டு உடைச்சிட்டாங்க. காவல்துறை சொல்லி போய் சொன்னீங்கன்னா கோவம் சொல்லிட்டேன். அவ்வளவுதான் மரியாதை கெட்டு ஆமா சொல்லிட்டேன். போன பிறகு இப்படி டிவி உடைஞ்சி உடஞ்சுன்னா அது உங்களை தான் கேட்கணும். என்னைய கேட்டா நீ அந்த டிவியை பேக் பண்ணி அவங்களுக்கு கொடு. அவங்க தலை கட்டி தலை கட்டி ஒரு பொம்பளை வந்தா எதையாவது தலையில கட்டி விடுவீங்களா? 1 லட்சம் 1.5 லட்சம் மரியாதை கெட்டு தம்பி ஒழுங்கா இருந்துக்காமா சொல்லிட்டேன். எப்படிமா இது வந்து எப்படி உனக்கு வந்து இல்ல பிளான் பண்ணி இப்படி சீட்டிங் பண்றீங்களா? சீட்டிங் பண்றீங்களா கடையில? ஆமா சீட்டிங் போட்டு உட்கார வச்சு அது நான் தான் நினைச்சேனா? இல்ல நான் பேசிட்டேன். ஏய் மரியாதையா பேச சொல்லிட்டேன். இது நான் உடைக்கலன்னு சொல்லிட்டேன். நீங்க யார் மேல சத்தியம் பண்ணா? அவங்களடி நீ மடியா வராப்பா. என்ன மாதிரி ஓனர் கொஞ்சம் உடைச்சிட்டாங்க சார். டனால் வர குரல். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன் வாங்கடா நீங்க. சீட்டிங் பண்ணிக்கிட்டு நீங்க சீட்டிங் பண்ணி நான் உடைச்சிட்டு வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க பாருங்க தமிழ்நாடு காவல்துறை இந்த இடத்துக்கு வரும். எதுக்கு வருது? வருது உங்க மோகட்டேமா ஒளிபரப்புல நியூஸ் போட்டு வந்துரும்ல. ஒரு பெண் வந்து உள்ள பூந்து என்ன வேணா நியூஸ் போடுங்கடா. எனக்கு அத பத்தி எல்லாம் பயம்லாம் இல்ல. நியூஸ் போடுங்க. வானவில் பாய் மாதிரி பட்டியை எழுதி நிக்கிறாரு. வந்து ஒரு மாறு மாதிரி இருக்கு. மார்க்க மாட்டேன். என்ன நினைச்சிருக்கீங்க சார்? இவரு தான் உடைச்சாரு. யாரு பார்த்து ஒருத்த வச்சுன்ற செவ்வளவு திருப்பி ஜாக்கிரதை. உன் பேசுற பையன் தானே? எதுனா நான் பையனை கேளு. வேலை செய்ய என்ன வந்து கேட்டுரு? என்னாச்சுன்னு உடைச்சிட்டாரு சார். வருஷம் திரும்ப செவ்வளவு திருப்பிடுவேன். என்ன நினைச்சுருக்க சார்? என்ன இதே பாருங்க என்ன சொல்லு. டிவியை உடைச்சிருக்கீங்க. 1.5 லட்சம் ரூபா பணம் கொடுக்காம வெளில போக முடியாது சார். பாருங்க. என்னோட உடம்பு சார். யாரா இருந்துப்படா நானே ஒட்டு போட்டு தெரியுமா? எவிடன்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு. வீடியோ பண்றீங்க சார். ஓனர் சார் மைய கூட நான் உடைக்கலன்னு சொல்லிட்டேன். நான் உடைக்கல, சத்தியமா உடைக்கல. சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா உடைக்கல. ஆமா சத்தியம் பண்ண சத்தியமா தானே சொல்லுவேன். சத்தியமா உடைக்கல. சண்டை போடுறே வந்தியம்மா நீ? சண்டை நான் போடுறேன்னா ரொம்ப டீசென்ட்டா வந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். என்னைய வந்து கோவத்தை சொல்லாதடா. என்ன நீ வேலைக்கு வச்சிருக்க? உண்மையிலேயே உடைச்சிட்டேன். என்னைய டென்ஷன் ஆக்காதீங்க சொல்லிட்டேன். அப்புறம் எதை கொஞ்சம் அடிப்பேன்னு எனக்கு தெரியாது. டென்ஷன் ஆக்காதீங்க. இருங்கம்மா
என் கண்ணு முன்னாடியே லேபர் அடிக்கிறீங்க, என் மேலே சத்தியம் பண்றது. லேபர் இவன் உடைச்சிட்டு என்னைய உடைச்சிட்டேன்னு சொல்றான், அதை கேட்க மாட்டேன்ற. அப்ப 2 பேரும் கூட்டுக்காரங்க. ஆமா 2 பேரும் சேர்ந்து சீட்டிங் பண்றீங்க. நீங்க 2 பேரும் சீட்டிங் பண்றீங்க கேட்டா நான் போலீஸ் 1.5 லட்சம் குடு. நான் தான் போடுறேன். எதுக்கு கொடுக்கணும்? கொடுக்க முடியாதுடா. 1.5 லட்சம் நான் என்ன இருக்கடா கொடுக்கணும்? கொடுக்க முடியாதுடா. என்ன பண்ணுங்கடா? போங்க எனக்கு. அம்மா இங்க நில்லு. என்ன நிக்க சொல்றா? என்ன ஏமாத்தன ஓட ஓட பார்க்க மாட்டேன். அரைச்சு விடுவாமா. இல்ல லந்த வயல பண்ணிட்டு இருக்கீங்களா? போங்க எனக்கு. அந்த கஸ்டமர் டிவி பார்க்கணும்டா. சார் என்ன 1.5 லட்சம் உங்களுக்காக டிஸ்கவுண்ட் பண்ணி 1 லட்சம் ரூபா தரம் பேக் பண்ணிடுறாங்க. பேக் பண்ணிடுறாங்க. நீ வீட்டுக்கு அனுப்பு போ. வீட்டுக்கு அனுப்பு. எங்க போறீங்க நீங்க? ஓசில கேட்டார் சார் ஒரு டிவி கொடுத்து பத்தியமா தெரியுது. அவன் எதுக்கு நான் உடைச்சிக்கிறேன்? பில்லு போட்டு கோர்ட்டுக்கு அனுப்பு. காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. நீ காமெடி பண்ற. டிவி உடைச்சிட்டா பஞ்சாயத்து பேசுங்க. நீ காமெடி அடிச்சா ஒண்ணு கடிப்பா. பாரியா பாரியா இங்க பாருங்க, நீ ஒண்ணு கடிக்கல பாருங்க. பாருங்க நீ அடிக்கலாம் பாக்குமா? இல்ல இல்ல நீ அடிக்கலாம் பாக்குமான்னு கேக்குறேன். நிச்சய வச்சு அடி பண்றான். அடிக்க பா வா வெளிய வா. வெளிய வாங்க சார் வெளிய வா வெளிய. ஏய் சட்டை கழட்டி நான் சட்டை கழட்டி நானே ஜாக்கியான்னா. என்ன பண்றது? அவனுதான் வாழ. யார் ஷோரூம் உள்ள? நீ ஷோரூம் வந்தா நான் பச்சை பாத்தியா நீ? இல்ல பாத்தியா நீ எப்படி வச்சிருக்க? வா. உடா. கை சார் மேல கை வைங்க சார். வாங்க சார் கூட்டி சார். வாங்க சார். வாங்க. போடா. என்ன சார் இது? இது என்ன இந்த கடை ஊட்டி நீ ஆக்கிரணும். நீ அப்படி சொன்ன நான் போய் சொல்லுவா. சேர் எடுத்து அடிச்சுங்க சார். மேட்ச் அடிச்சு பார்க்க கூடாது சார். அடிச்சு பார்க்க கூடாது சார். டிவில சும்மா இப்படி தட்டி வேணா பார்க்கலாம் சார். நாங்க அடிச்சு பாக்குறோம். பைத்தியம் பாரு. அம்மா எல்லாமே ஒரு ஃபன்னு தான்மா இது. எது தப்பா நினைச்சாதீமா. இங்க பாருங்க, இது வந்து அது நான் சொன்ன மாதிரி தான். இது வந்து இது கிடையாது, யூடியூப் தான் போட்டு வச்சிருக்காங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து விளையாடுறீங்களா? எவ்வளவு டென்ஷன் ஆக்கி விட்டுட்டு படப்படாது என்னங்கடா பண்றீங்க? ஒரு அடி வச்சுட்ட முடியலையா? நீ பண்ணது கூட அடியா 1.5 லட்சம் ரூபாய் டிவியை உடைச்சிட்டேன்னு சொன்னா யாருக்கு தான் டென்ஷன் வராது, கோவம் வராது? 50 இன்ச்சு டிவி எல்லாருக்குமே 31,000 ஃபைனல். உங்களுக்காக 25,000 எங்க 6,000 காசு போட்டு நான் வாங்கிட்டேன். நான் சொல்லிட்டேன் யூடியூப் தானே. அவங்க போட்டு மல்லு கட்டுறா 1/2 மணி நேரம் பேசி கொடுத்தோம். இப்படி எல்லாம் விளையாடாதீங்கப்பா. நீங்க என்ன அம்மா பிரியாணி பேசிட்டு இந்த காடு இது ஸ்டே பண்ணி போ. ஒளிதானே ஒளிதா மெயில் போடா. ஐயா என்ன அம்மா லெட்டர் வச்சுக்கிறீங்க? நீ பேச 1000 பேச நான் கேட்டு வைப்பேன். அங்க பாருங்க, என்னத்த பாருங்க? அங்க பாருங்க, ஒரு பொம்பளை இருக்கா பாரு. அங்க பாருங்க. வந்துட்டீங்க. வாய் போட்டு பாருங்க, ஏதோ பொண்ணு உள்ள இருக்கு பாரு. வீடு டிவில மறுபடியும் வந்து எனக்கு காமெடி பண்ணுங்க. ஐயா உங்களை வச்சு காமெடி தான் பண்ண முடியும். என்ன கருத்தா பண்ண முடியாது. நீ என்ன சமையல்காரா? நீங்க நாங்க வந்து என்ன பாருங்க யூடியூப் சேனல், அவங்க கேமரா வச்சு மூலையில நீங்க ஒரு கேமரா வச்சு சமையலால கட்டாயம் சக்தி மசாலா சக்தி மசாலா போடலாம், இல்ல ஆச்சி மசாலா கூட போடலாம். இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து காமெடி வீடியோ. பரவாயில்ல, என்ன வச்சு காமெடி பண்ணிட்டீங்க. பரவாயில்ல, காமெடி பண்ணது வேற சிரிக்கிறாரியா? புட்டு கிழி கிழிச்சோமாடா. இங்க ஒரு கேமரா வச்சு, இங்க ஒரு கேமரா வச்சிருப்போம். நகைச்சுவைனால கட்டாயம் நாவே திருச்சிதான் யூடியூப் சேனல் வச்சியே முடியாது. புரியுது பரவாயில்ல. மறு ஒன்று இல்ல இல்ல மறு உடஞ்சி இனிமேல் ஏமாறு. இல்ல இல்ல ஒரு வாட்டி தான் ஏமாறுவேன். திரும்ப ஏமாறு. நம்ம ஏரியால வச்சிருக்கீங்க 50,000 ரெடியா 40,000 எடுத்துப்போம். நீங்க வேணா ஹோட்டல் பண்ணலாம். ஆனா சேல்ஸ் கவனிங்கண்ணா. அது டிவி பார்க்கறதுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுங்க, அதை நாங்க பே பண்றோம். 6,000 என்ன டிவி பார்க்குறோம் 6,000 நாங்க பே பண்றோம். பாருங்கண்ணா கைஸ். ஸோ டிஸ்பிளே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். எக்ஸாக்ட் லொகேஷன் டி நகர்ல இருக்கு.